கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில அதிகால வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் ஆண்டவர். இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவரை ஒரு தகப்பன் தோல் மேல் சுமப்பது போல தேவன் இந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்து எங்களை வழிநடத்தி வந்த ஒரு அன்புக்காக, தயவுக்காக, ஆண்டவரே உடைய தயவுக்காக உங்களுக்கு கோடால் கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஆண்டவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கால வேளையில ஆண்டவரை இந்த புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஆண்டவரே, புதிய மாதத்தில் இந்த கால வேளையில துதித்து உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பாடல்களை பாடி ஆராதித்து ஆண்டவரே ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு புதிய பிரசனத்தோடு உடைய புதிய மாதத்துக்குள் செல்ல உண்மை முதன்மையாக வைத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான்ப்பா எல்லாம். நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை, நீர்தான் எங்களுடைய கண்மலை, நீர்தான் எங்களுடைய அரண், நீர்தான் எங்களை எப்பொழுது நாங்கள் வந்தடைய ஆண்டவரே இருக்கும் ஒரு கண்மலையா இருக்கிறீர். ஆண்டவரே இந்த கால வேளையில எங்களை ஆண்டவரே உடைய பாதத்துல என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த புதிய மாதத்துல இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Glory to Jesus. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் 7வது மாதத்திலும் தேவனுடைய பாதத்திலே இந்த நிற்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஒரு விசையா நம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த ஜனவரி மாதத்துல எத்தனையோ பேர் ஆரம்பித்தவர்கள் இன்று நம்மளோட இந்த ஜூலை 1ஆம் தேதியில இல்லை. ஆனாலும் தேவன் இவ்வளவாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி
கொடுத்திருப்பார். நம்ம வியாகுலத்தில் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்மள்ட்ட அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனா இந்த நாட்கள் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணின தேவன், அது மாறாத தேவன், அந்த மறக்காத தேவன். நீங்க அதை என்னைக்கு வாக்கு பண்ணினால் அதை முடிவு செய்ய நீங்க வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. முடிவு பரியந்தம் எங்களை நீங்க நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிறீங்க. அவர் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதத்தில் வாசிப்போம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்வதில்லை. அவர் மனமாற மனுபுத்திரனும்
சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதே போல அவன் காத்திருந்தான். அவனுடைய விசுவாசத்தை தேவன் சோதித்தார். அவன் முடிவிலே அவன் பொன்னாக விளங்கத்தக்கதாக ஒரு மகனை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதே போல நம்முடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நிறைவேறும். நேரா எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவனை நீர் வாக்குரைத்தவர், நீர் உண்மை உள்ளவர். உன்னுடைய காலங்கள் மாறலாம், ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைகள் மாறலாம், அது சாத்தியமில்லாமல் இருக்கலாம் இப்போது. ஆனாலும் அப்பா யோசேப்பு ஆண்டவரே ஜெயிலில் இருக்கிறப்ப அவனை மறந்துட்டாங்க எல்லாருமே, நினைக்கிறதற்கு யாருமே இல்லை. ஆனால் தேவன் நீர் அவனை நினைத்து, அதே போல இன்னைக்கும் நம்ம எல்லாரும் ஒரு மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நினைக்கப்படுகிற நாள் வரும், அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற கண்கள் நம்மை பார்க்கும். இப்படிப்பட்ட நாளை தேவன் தருகிறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா, வாக்குரைத்தவரை, நீர் உண்மை உள்ளவரை, வாக்கு மாறாதவர்.
அதே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் இன்றும் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. காலங்கள் மாறலாம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் ஒரு நாளும் தேவன் மாறாத தேவன். அவர் தந்த வாக்குத்தத்தங்களும் மாறாது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலையிலையும் சுவாமி உடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஒருவேளை நாங்க எண்ணி பார்க்கல, இதெல்லாம் பொய்யோ, இதெல்லாம் நீங்க மறந்தீங்களோ, அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க ஆண்டவரே நாங்க நினைக்கிறோம். ஒரு நாளும் எங்களுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூறுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க ஆபிரகாமை நினைவு கூர்ந்தீங்க, சாராளை நினைவு கூர்ந்தீங்க, ஆண்டவரே அவர்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தீங்க. அதே போல இன்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்து வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படத்தக்க காரியங்கள். ஒரு மனுஷனுடைய நாமம் அல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய மகிமை அல்ல, உன்னுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறங்களை தேவனை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நிதியுள்ள காரியங்கள் எல்லாற்றையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆளுகை செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, glory to Jesus. ஒரு உயிரோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில ஆண்டவரை துதித்தோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம், ஆண்டவரை ஆராதனை செய்தோம். இந்த நேரத்திலும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பவும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கு அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 31 நாட்கள் ஆண்டவரே திரும்பவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல முடக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள், ஆண்டவரே வேலை இல்லாதமை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்தில் பல தட்டுப்பாடுகள் ஆண்டவரே வந்திருக்கிறதப்பா. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய நாமத்தின்படி ஆண்டவரே திரும்பவும் இந்த ஊரடங்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கி கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபமிடுகிறோம். ஆண்டவரே பஸ் போக்குவரத்து எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிராம ஆண்டவரே கோவில்கள் வழிபாட்டுக்கு ஆண்டவரே அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதில் சில ஆண்டவரே நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழகத்தில் புதிதாக 3949 பேரை ஆண்டவரே கொரோனா தாக்கி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதிப்பு ஆண்டவரே 86,224 பேர் ஆண்டவரே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வயது சிறுவன் உட்பட 62 பேர் ஆண்டவரே ஒரே நாளில் அவர்கள் உயிர் ஆண்டவரே இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த சூழ்நிலை மாறும்படியாக கர்த்தர் ஆண்டவர் இறக்கம் பாராட்டி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக கண்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தோடு எங்கள் ஆண்டவரே எங்கள் கைகளையும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கண்களையும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே தமிழ்நாட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் பயங்கரமான ஆண்டவரே ஒரு ரிஜெக்டட் ஆண்டவரே ஏரியாவாக மாறப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த தவிப்பிலிருந்து மீள ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுகமடைய இழந்து போன குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு ஆறுதலை கர்த்தர் தர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே சென்னை பட்டணம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயங்கரமான ஆண்டவரே சென்னை பட்டணம் ஆண்டவரே பலவித துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறதப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவரே சென்னை பட்டணம் பயங்கரமான இக்கட்டுக்குள்ள இருக்கிறதப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மதுரையில ஆண்டவரே 2302 பேர் ஆண்டவரே அது அதிகரித்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே கடலூர்ல ஆண்டவரே பாதிப்பு எண்ணிக்கை 1000க்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கோவையில 528 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே மதுரையில மாத்திரம் நேற்று 303 பேருக்கு தொற்று ஏற்பட்டதால் பாதித்தோரின் எண்ணிக்கை 2302 அதிகரித்து உள்ளது. அந்த வகையில ஆண்டவரே நேற்றைய நிலவரப்படி மதுரையில கொரோனாவுக்கு 1604 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுபடியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பயன்படுத்துவோமா. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எல்லை பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரே லடாக் ஆண்டவரே அந்த பகுதியில 2 நாட்டு ராணுவ அதிகாரிகள் என்று மீண்டும் பேச்சுவார்த்தை ஆண்டவரே அங்கு நடக்க இருக்கிறது. எல்லையிலே அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனாலும் படைகளை திரும்ப பெற அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே சீன தேசம் ஆண்டவரே இந்தியாவிலே ஊடுருவி ஆண்டவரே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு சமாதானத்தை கத்த தரும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில் இருக்கிறதான எல்லை பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய அற்புதத்தை கத்த செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிறதான ஆண்டவரே காஷ்மீர்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மரித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பாவிகள், ஏழைகள், ஆண்டவரே நகரவாசிகள், தெருவாசிகள் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கி இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்தால் செய்யாவிட்டால் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்காதே என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தருடைய அற்புதம் நடந்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே பல மத்திய மந்திரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிடுறதுக்காக முடிவு பண்ணி இருக்கிறாங்கப்பா. நல்ல திட்டங்களை செய்ய ஆண்டவரே தேசத்திலே ஒரு அமைதி உண்டாக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நகராட்சியிலே மாநகராட்சியிலே இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே அது திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கி கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்துக்காக, பிரேசிலுக்காக, ரஷ்யாவுக்காக, இந்தியாவுக்காக, இங்கிலாந்துக்காக, ஸ்பெயினுக்காக, பெரு நாட்டுக்காக, இத்தாலிக்காக, பாகிஸ்தானுக்காக, ஜெர்மனிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சீனாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5 லட்சம் பேர் உயிரை குடித்தும் ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய தாக்குதல் ஆண்டவரே அது அடங்காத ஒரு முறையில இருக்கிறதப்பா. கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உலகையே ஆண்டவரே பயங்கரமாய் முடக்கி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே கொரோனா அமெரிக்காவுல ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலக அளவில் 25 லட்சத்துக்கு மேற்பல ஆண்டவரே மேலாக பாதிப்பு எண்ணிக்கை இருக்கிறது. 1.5 லட்சத்துக்கு மேலாக பலி அங்கு காணப்படுகிறது. ஆண்டவர் அமேசான் காட்டு தீயால் உலக அளவில் சர்ச்சைக்குள்ளான பிரேசில் ஆண்டவரே காட்டு தீ போல இந்த கொரோனா பரவி இருக்கிறது. ஆண்டவரே 13 லட்சத்துக்கு அதிகமான பாதிக்கப்பட்டிருக்கிற 57,000க்கு அதிகமான உயிர் ஆண்டவரே இழக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 20,000க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்டவரே கொரோனா நோயாளியாகி ஆண்டவரே நோயாளிகளை கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே விரைவில் 20,000க்கு உயிரிழப்பு ஆண்டவரே எட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ரஷ்ய தேசத்தில் பயங்கரமாக ஆண்டவரே இது பரவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே பிலிப்பீன்ஸ் நாட்டிலே ஆண்டவரே இந்த தொற்று நோய் அதிகமாக பறக்கப்பட்டிருக்கிறது. அது பரவி அநேக இடங்களிலே ஆண்டவரே உயிரிழப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவிலே அதிகமாக கொரோனா பாதிப்பு 5.5 லட்சத்தை நெருங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்ததொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கொரோனா வேகமாக பரவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா.
கர்த்தர் கிருபையாக இறங்கி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்கிறதான இந்த திருச்சியிலே ஆண்டவரே ஒரே நாளில் ஆண்டவரே 87 பேருக்கு ஆண்டவரே பாதிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 636 பேர் உயர்ந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட அநேக ஆண்டவரே திருச்சியில அநேக பகுதிகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய உலக நாடுகளிலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் ஆண்டவரே கொரோனா ஒரு பக்கத்து ஆண்டவரே தாக்குதல் இருந்தாலும், ஒரு பக்கத்து வேலை இல்லாத திண்டாட்டம், ஆண்டவரே பொருளாதார பற்றாக்குறை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்கள் வாழ்வதற்கு கஷ்டப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே கூலி வேலைக்கு போகிறவங்க ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி அதன் மூலமாக ஆண்டவரே சபையை நடத்துறவங்க, சபையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற சூழ்நிலை ஆண்டவரே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதே. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கி கிராம பகுதியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிஷனரிகளாக வடநாட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரண்ட் வசதி இல்லாதபடி, ஆண்டவரே இருக்க இடம் இல்லாதபடி, ஆண்டவரே ஆலயம் நடத்த முடியாதபடி அநேக இடங்களிலே கஷ்டப்படுகிற எங்களுடைய மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சபை மக்களுக்காக சொந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. மிஷனரி ஸ்தாபனங்கள் ஆண்டவரே IMS ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெம்ஸ் ஆண்டவரே யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலமாய் நடத்தப்படுகிற ஸ்டான்லி அண்ணன் மூலமாக நடத்தப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே சகோதரர் ஆண்டவரே மோகன் சுல்லாசரஸ் மூலமாக ஆண்டவரே மிஷனரிகள் தாங்கப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே பீல் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அநேக இடங்களிலே ஸ்தாபனங்கள் இருக்கிறது, ஆர்ஃபனேஜ் இருக்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதியோர் இல்லம் இருக்கிறது, வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு அடைக்கலமாக இருக்கிற இடம் இருக்கிறது. அவருடைய தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பாதுகாப்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காகவும் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில உங்களுடைய பாதத்துல இந்த மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏஜி ஸ்தாபனத்திலிருந்து அநேகரை நாங்கள் வடநாட்டிலே நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம். ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டேட்டிலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஏஜி ஸ்தாபனத்தின் மூலமாக ஊழியம் செய்கிற எங்கள் மிஷனரிகள் ஒவ்வொருவரையும் உலக நாடுகள் முழுவதும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே கர்த்தர் இறங்கும் அப்பா. ஊழியக்கார குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசுவாச மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உடல்ல நல்ல பலனையும் சக்தியும் தாங்க, பாதுகாப்பை தாங்க. ஆண்டவருடைய இரக்கம் அவர்கள் மேல இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அமைதியுள்ள ஜீவனம் செய்ய ராஜாக்களுக்காக பிரபுக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். எங்கள் தேசத்தை ஆண்டவரே உலக அளவிலே வல்லரசுகளாய் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிற நாடுகளுக்கு உதவுகிற வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேசக்கரத்தை நீட்ட கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே வல்லரசு நாடுகளில் இருக்கிற எல்லா அதிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஜனாதிபதிக்காக, உதவி ஜனாதிபதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மந்திரிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே MLA MP ஆண்டவரே MLC ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா கமிஷனர்கள், ஆளுநர்கள், கலெக்டர், ஆண்டவரே தாசில்தார், ஆண்டவரே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிராம அதிகாரி எல்லாரையும் கர்த்தர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒப்பு கொடுக்கிறோம். சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டை ஒப்பு கொடுக்கிறோம். டாக்டருக்காக, நர்சஸுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. சீக்கிரத்துல ஆண்டவரே ரெஸ்டோராக ஆண்டவரே சீக்கிரத்துல ஒரு அற்புதம் நடக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும் அப்பா. ஆண்டவரே வருஷத்தின் நடுவில் உங்களுடைய கரங்களின் கிரியையை கர்த்தர் புதுப்பியும் ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, சபை மக்களின் வாழ்க்கையில, தேசத்திலே, உலகத்திலே நாங்கள் வசிக்கிற இந்த ஆண்டவரே நகரத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 1ஆம் தேதி காலையில உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, சபை மக்களுக்காக, புறஜாதி ஜனங்கள் எல்லாருக்காகவும் பாதுகாப்பு தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே ஒருமனம், ஐக்கியம், குடும்பத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே தெளிவு உண்டாக கர்த்தர் ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாட்களிலே அவர்களின் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் சபை மக்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய பொருளாதார தேவையை சந்திங்க. உடல்ல நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தந்து அவர்களை பலப்படுத்துங்க. 6 மாதங்கள் பாதுகாத்த தேவன் இந்த 7வது மாதம் ஜூலை மாதம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த வருஷத்தின் நடுவில் அவர்களுக்கு உயிர்ப்பித்து அந்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்தவர். நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதப்பா ஆண்டவரை தாவீது சொல்வது போல கொடிய இடுக்கணிலும், கொடிய நெருக்கத்திலும், கொடிய வேதனையிலும் சிக்குண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே மனிதருடைய கைகளிலே விழுவதை பார்க்கலாம், நான் ஆண்டவருடைய கைகளிலே விழுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மை உள்ளவனாய் மாற்றினது போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் சபை மக்களும் ஆண்டவரே எல்லோரையும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக எங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற மாதமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தருகிற மாதமாக ஆண்டவரே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான தீங்குகள், ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிறதான பிரச்சனைகளை தாண்ட ஆண்டவரே அந்த தாண்டி சென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலனை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை பாதுகாப்பாராக. உங்களை பலப்படுத்துவாராக. அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவு கூர்ந்து உங்களை நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருக்குள்ளே வாழுங்கள். கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28:15 திரும்ப வாசிப்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கண்களை மூடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவரே, அதிகால வேளையில தேவனுடைய மன்னாவுக்காக ஏங்கி போய் தவித்து போய் இருக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரை தேற்றுவீராக. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஒரு இருண்ட நேரத்தில், ஒரு அந்தகாரத்தின் நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இருளிலே வெளிச்சமாய் இருக்கிற எங்கள் தேவன்
ஒளியாய் மாற்றியிருக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குதல் வந்தாலும், ஆண்டவரே இக்கட்டுகள் வந்தாலும், ஆண்டவரே வேதனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும், கர்த்தர் ஒருவர் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் உயரட்டும். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் கீர்த்தி பெறட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சொல்லுகிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கை விரிப்பதில்லை, நான் உன்னை கை கழுவி விடுவதில்லை என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறார். அநேக சூழ்நிலையிலே, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். இந்த கால வேளையில கூட ஆண்டவர் உங்களுடைய இந்த 6 மாதத்துல எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில தந்திருப்பார். அதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தவிப்போடு, ஒரு அங்கலாய்ப்போடு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து எவ்வளவோ நாட்கள் ஆயிடுச்சு, இந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா என்று கொண்டு எதிர்பார்த்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றது யார் என்று சொல்லி பார்த்தீங்க என்றால், யாக்கோபு இந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் ஒரு தேவ பிள்ளை அல்ல, இவன் பரிசுத்தவானும் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் பெறும்போது அவர் யாக்கோபு யார் என்று கேட்டால், அவன் ஒரு எத்தன், அவர் ஒரு ஏமாற்றுக்காரன் என்ற சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அவன் செய்த காரியம் என்னவென்றால், தன் தாயோடு சேர்ந்து தன் சொந்த சகோதரனோடு ஏமாற்றிவிட்டு தன் உயிருக்கு பயந்து அவன் தப்பி ஓடும்போது, ஒரு பயந்த மனிதனாக ஒரு ராக்காலத்தில் அவர் ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்துக் கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் தானே இறங்கி வந்து அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? ஆண்டவர் நாம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று அவராக இறங்கி வந்து அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், நம்மை போல தேவனுடைய பிள்ளைகளாக மாறி நாம் தேவனை நோக்கி தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருந்து பெற்று கொண்ட வாக்குத்தத்தங்கள் இவைகள் அல்ல. அப்படி அவன் பெறல. ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. அவன் ஒரு எத்தனாக இருந்தான், அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தான், தேவனை அறியாதவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை அவனுக்கு ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அல்லேலூயா, யாக்கோபின் தேவன் என்று அந்த அடிப்படையில வருவதற்காக அவனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதற்காக தானே வந்து அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனை அறியாத மனிதனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்திற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், இதே புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீர்கள் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20-21 வேகமாக. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, அவன் ஒரு நிபந்தனை போடுகிறான். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். நீ எப்ப எனக்கு ஆண்டவரே, நீ எப்ப எனக்கு தேவனாக இருப்பீர் என்று சொன்னா, நான் போகிற வழியெல்லாம் என்னோட இருக்கணும், என்னோடு என்னுடைய உயிரை காப்பாற்றணும், எனக்கு தேவையான உணவு உடை என்ன பண்ணணும், எனக்கு தரணும். இப்ப சண்டை போட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன், ஒரு நாள் என் உயிருக்கு பயந்து இப்பொழுது நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாவற்றையும் நீ எனக்கு சமாதானமாக்கி என் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வீட்டுக்கு நான் வந்தா உம்மை என் தேவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான்.
திரும்ப அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், இப்ப நீங்க தரிசனம் கொடுத்ததினாலேயோ அல்ல நீர் எனக்கு வாக்கு தந்ததினாலேயோ அல்லது நீர் எனக்கு வெளிப்பட்டதினாலேயோ நான் உம்மை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நான் அதற்கு அப்புறம் உம்மை நீர் என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன நிபந்தனைகளை செய்யும் போது நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உம்மை தேவனாக அங்கீகரிக்கிறேன் என்று சொன்ன மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில ஒன்றுமே செய்யவில்லையே என்று நீங்கள் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றி முடிவரைக்கும் தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டு தாங்கிக் கொள்ள பலனை தருவார். தாங்கிக் கொள்வதற்கு சத்துவத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவற்றில் என்ன எதை சொல்லு அப்படிங்கிறார் என்றால், வாசிங்கள், நீங்களோ ஆண்டவருடைய வழியை செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எசேக்கியேல் 12:25 நான் கர்த்தர், ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதல்ல, ஆண்டவர் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும்படி பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல், அந்த ஜனங்களுக்கு சொல் என்று சொன்னார். அப்ப இந்த எசேக்கியேல் 12:35 அந்த ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லும் போது, நான் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல். யாக்கோபுக்கு வாக்குறுதி பண்ணின வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எந்த சூழ்நிலையில யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு பயந்து போன சூழ்நிலை, தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் குறித்து நடுங்கி போன ஒரு சூழ்நிலை, ஒரு அந்தகாரத்தின் சூழ்நிலை, ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நாமே சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சில வேளைகளிலே நாம் சொல்லுகிறோம், அவனை ஆண்டவர் அவனுடைய சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஒரு நடுங்கி போய், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயந்து போய், ஒடுங்கி போய், ஒரு இருளின் சூழ்நிலையிலே, ஒரு அந்தகாரத்தின் சூழ்நிலையில யாக்கோபு இருக்கிறார். சில சூழ்நிலைகளில் நாமும் சொல்லுவோம், கைவிட மாட்டார், என்னை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார் என்று சொல்லி நாமும் சொல்லுகிறோம். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்றால், நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த சமயத்தில் அவங்க பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லி வாக்கு தத்தங்களை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். பயப்படாதே என்று சொல்லும் போது அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் திகைத்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருந்தது, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஒரு சூழ்நிலை சந்தித்த போது என்ன செய்வது என்று அவர்கள் திக்குமுக்காடும் பொழுது ஆண்டவரே வந்து அவர்களை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அவர்களை தேவன் தேற்றி அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாய் வாசித்தீர்கள் என்றால் யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உயிரோடு இருக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னாலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 9ஆம் வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட்டமுள்ளதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை சொல்லும் போது, வாக்குத்தத்தத்தை கொடுத்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திட்டமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திட்டமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ எந்தெந்த பாதையெல்லாம் போகிறாயோ, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து போகிறாய்
போகிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த வேத வாக்கு இந்த வேத வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த சூழ்நிலையை நீங்க யோசித்து பார்த்தால், நீங்க வேத பகுதியை யோசித்து பார்த்தால், அவனை இந்த வாக்குறுதி கொடுத்த நேரம் என்ன என்று கேட்டீங்கன்னா, ரொம்ப திகைத்து போய் நிற்கிறான், ரொம்ப கலங்கி போய் நிற்கிறான். ஏன் அப்படின்னா, அவருடைய தலைவர், அவரை வழிநடத்தி வந்த மோசே என்ற தேவ மனிதர் ஒரு ராஜ அரண்மனையில் வாழ்ந்தவர், எகிப்து எல்லா கலையும் கற்றவர், தேவனை முகமுகமாய் பார்த்தவர், அவரோடு பேசினவர், நேரடியாக கட்டளையை பெற்று ஆண்டவரோடு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்று ஒரு தேவ மனிதனாக அவர் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அவரிடத்துல ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக இந்த யோசுவா அறிமுகமாகிறார். அவர் மேலே ஜெபம் பண்ணும் போது, ஜெபம் பண்ணி தேவ மனிதனாகிய மோசே அவர் மலை மேலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, அவருடைய கூடாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அதை பாதுகாப்பதற்காக ஒரு வாலிபனாக, ஒரு சிறுவனாக இந்த யோசுவா அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனியுங்கள். அப்போ இந்த 40 வருடம் இந்த சபையை நடத்துவதற்கு இந்த மோசே என்ன பாடுபட்டான் என்று அவருக்கு தெரியும். அவரே வாழ்க்கையில் சலித்து போய், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், இந்த ஜனங்களை நான் பெற்றேனா, இவர்களை குறித்து எனக்கு பாரம் வேண்டாம், இதை நடத்த முடியாது, நான் வந்து செத்து போகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்றது எல்லாம் யார்? நான் செத்து போகிறேன், இவர்களை நடத்த முடியாது, இவர்களை கொண்டு போக முடியாது, நானா இவர்களை பெற்றேன் என்று சொல்லி இவன் புலம்பும் போதும், இவன் கலங்கும் போதும், வார்த்தைகளை சொல்லும் போதும் யார் கேட்டா என்றா, யார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசுவா தான் கேட்டார். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவருடைய நாமம் உயர்வதாக, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு தேவ மனிதன், தேவனை முகமுகமாய் தரிசித்த மனிதன், ஆண்டவரோடு தங்கியிருந்த மனிதன், ஆண்டவரால் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின மனிதன், செய்து முடிக்க முடியாத ஒரு வேலை அவனுடைய வாழ்க்கையில வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு வேலை வந்து திடீரென்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது அவர் மரித்து போகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த மந்தையை வைத்துக் கொண்டு அவன் வேலைக்காரனாகிய இந்த யோசுவா இந்த இவ்வளவு ஜனங்களையும் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறது என்று தெரியாமல் திகைத்தவனாய் நிற்கிறான், கலங்கினவனாக நிற்கிறான், பயந்தவனாக நிற்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நீ கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சாதாரணமா நம்மை விட்டு விலக மாட்டார் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வேத வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்றவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டீர்கள் என்றால், பெரிய கலங்கின நிலைமையில, இருதயம் அப்படியே சோர்ந்து போன நிலைமையில, திகைத்து போய் இருந்த நிலைமையில என்ன செய்கிறது என்று அவர்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களை சந்தித்து இந்த வேத வாக்கு தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தங்களை பெற்ற தேவ மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவாவை நடத்தினார், அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமாக. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்ப 41 இந்த 13ல பாத்தீங்கன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று சொல்லி இங்கேயே நீங்க வாசித்தீர்கள் என்றால், எப்ப துணை நிற்கிறார் என்றால், எப்ப துணை நிற்கிறார்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப ஆண்டவர் துணை நிற்கிறார் என்றால், பரலோகத்தில் இருந்து அவர் துணை நிற்பதில்லை. வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் திரும்பவும் ஒரு ஊரடங்கு மாதமாக மாறி இருக்கிறது. ஒரு வேலை இல்லாத மாதம், நம்முடைய வருமானங்கள் பாதியான மாதங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய திட்டமிட்டபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த 6 மாதங்களை நம்முடைய வலதுகையை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உங்களை அழகாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உன் வலதுகையை பிடித்து கூட இருந்து உங்க வலதுகையை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, நான் பார்த்துக் கொள்வேன், உன்னை பார்த்துக் கொள்வேன், உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வேன், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வேன். உலகமே இருளுக்குள்ளே இருந்தாலும் நான் ஒளியாய் இருக்கிறதுனாலே உன் குடும்பத்துக்குள்ளே வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்லி, பயப்படாதே என்று சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர். கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார், பயப்படாதே. யாருடைய கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார் என்றால், உலகத்திற்கு முன்னால் இந்த யாக்கோபு எப்படி இருக்கிறான் என்றால், அதே வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், வாசியுங்கள் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். வாசிங்கள் அதுக்கு கீழே, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே என்று ஆண்டவர் என்று சொல்லும் போது, யாக்கோபு இந்த உலகத்திற்கு முன்பாக இந்த யாக்கோபு எப்படி இருக்கிறார் என்றால், யாக்கோபு என்னும் பூச்சியே என்று எழுதியிருக்கிறது. அப்ப தமிழ்ல யாக்கோபு என்று பூச்சி என்று எழுதியிருக்கிறது. வேறு லாங்குவேஜ்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிலே புழு என்று எழுதியிருக்கிறது. பூச்சி என்றால் கூட பறக்கிறதற்கு ரெக்கை இருக்கும், உட்கார கால் இருக்கலாம். புழு என்று சொன்னால் அது பறந்து போக ரெக்கை கூட கிடையாது, அது ஊர்ந்து போகிற புழு. புழு எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் பயந்து போய் இருக்கிறது. அது ரோட்டை கடக்கும் போது கூட பயந்துதான் கடக்க வேண்டும், வேகமாக அது கடக்க முடியாது. எப்பொழுதும் வெளியே வர வேண்டும் என்றால் பயத்தோடு வாழ்கின்ற ஒரு ஜென்மம் இந்த புழு. அதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், உறவினர்கள் உங்களை கைவிட்டாலும், உங்களை சூழ இருக்கிறவர்களை கைவிட்டாலும், ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை எப்படி நான் மாற்றுவேன் என்று சொன்னா, எந்திரமாக மாற்றுவேன் என்று சொன்னார். இந்த ஆண்டவர் இந்த வேத வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த கால வேளையில திரும்ப சொல்லுகிறது என்றால், இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன், இந்த செலவை எப்படி செய்ய போகிறேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், இந்த கடன்களை எப்படி அடைக்க போகிறேன், வாழ்வாதாரமே பாதித்து இருக்கிற இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போய் நீ அங்கலாய்ப்போடு இந்த கால வேளையில தேவ சமூகத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. மீண்டும் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை போல என்ன போல பயந்து போய் வருங்காலத்தை குறித்து, தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய வருங்காலத்தை செய்ய போகிற காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு திகில் உள்ளவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுகிற வரைக்கும் நீ பயப்படாதே, பயப்படாதே, நீ தைரியமாய் இரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்க தைரியமாய் இருங்கள். இந்த மாசத்துல ஒரு பெரிய தைரியத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவருடைய அழுகையை பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் கடக்க, கர்த்தர்
உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தன்னுடைய மகிமையை நைசுமைத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் நீங்க வாசித்தீர்கள் என்றால் எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். பண ஆசை இல்லாதவர்களாய் இதுல பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நல்ல கவனமா வாசிக்கணும். உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க தைரியம் கொள்ளுங்கள். நீங்க அந்த வசனத்தின்படி அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறதுனால நீங்க தைரியமா இருங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அப்ப தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், தேவன் இந்த வேதம் முழுவதும் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது என்ன மாதிரி இருக்கும் என்றால், அவர் இந்த வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் வாசிப்பதற்காக அல்ல. வேத புஸ்தகத்திலே இதுல எழுதப்பட்டிருக்கிறதான எவ்வளவோ வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாசிப்பதற்காக அல்ல, இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று அதை அறிந்து பரவசம் கொள்வதற்காக அல்ல. நான் சொல்லுவேன், அதை நான் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பாதத்திலே காத்துக் கொண்டிருக்கும் போது அநேக வேத வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்று உங்களுடைய உள் மனதிலே சொல்லும் போது நீங்கள் பேனாவிலே அந்த வசனத்தை குறித்திருக்கலாம். ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் வார்த்தைகளை சொல்லி இருப்பானால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆகையால் தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பாருங்க, வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்வதற்கு எந்த ஏதும் இல்லை. இது நடக்கும் அப்படி சொல்லுகிறதற்கு எந்த ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதும் இல்லை. அந்த இல்லாத நிலைமையில் தான் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரிந்தது. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு வாக்கு பண்ணினவர் யார் என்று சொன்னார். தருவேன், நிறைவேற்றுவேன் என்று அப்படி சொன்னது யார் என்று கேட்டார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டுமானால், முதலாவது இந்த வார்த்தையை கொடுத்தது யார் என்று தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை யார் சொன்னார், அவருடைய வல்லமைகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், யார் கொடுத்தார் என்று சொல்லி அவரை முதலாவது நாம் விசுவாசிக்கணும். வாக்கு பண்ணினவர் யார், எனக்கு செய்வேன் என்று சொன்னவர் யார்? நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மால இந்த வாக்கை நம்ப முடியவில்லை என்றால், அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த வல்லமையை நம்மளால் விசுவாசிக்க முடியவில்லை. அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அந்த வல்லமையான வார்த்தையை எனக்கு சொன்னவர் யார்? சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமாகவும் இருக்கலாம் பிரியமானவர்களே, சூழ்நிலை எதுவாகவும் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆபிரகாம் ஒன்றும் ஏதும் இல்லாத ஒரு நிலையிலே அவன் கர்த்தரை 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆண்டவரே, என் வாழ்க்கை இது நிறைவேறுவதற்கு எந்த ஏதும் என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர்
என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள் எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுகிறதிலே நீங்கள் அசையாதீர்கள். ஒருவேளை காரியங்கள் நடக்கல என்று நடக்கல, அவர் சொன்னது நிறைவேறல, நான் நினைக்கும் போது அந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடுவதற்கு மறந்து போக கூடாது. அந்த அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும்போது, அறிக்கையிட்டு நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதுல ஒரு உறுதி வேதம் சொல்லுகிறது. அறிக்கையிடுகிறதுல அசையாதீங்க. ஜபத்திலே வேத வசனங்கள் வாக்கு தத்தங்களை உள் மனதிலிருந்து மனம் மறுரூபமாகிறதுனால, இந்த வசனத்தினாலே மனதில் நிரப்பி இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு அதை அறிக்கையிடுகிறதிலே அசையாதீங்க, உறுதியா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் என்று கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் யார் என்றால் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, வல்லவர் மாத்திரமல்ல. இங்க சொல்லுகிறவர், இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறவர் நிறைவேற்றுவேன் என்று அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சாராளை குறித்து வாசிக்கும் போது எபிரேயரின் புத்தகம் 11:11 வாசிங்கள் வேகமாக. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, இந்த வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து அவர் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பிரியமானவரே, நீங்க அவங்கள நினைச்சீங்கன்னா, சாராள நினைச்சீங்கன்னா, சரீரத்துல வயது ஆகி போச்சு, இனி வாக்குத்தத்தம் நிறைவேற சூழ்நிலைகள் இல்லை, அவங்களுக்கு இல்லை, தனக்கு பிள்ளை பெறுவதற்கு நம்பிக்கை இழந்து ஏறக்குறைய 14 ஆண்டுகள் ஆகிறது. தன் புருஷனை பார்த்து, இனி என்னாலே நம்முடைய வீடை கட்ட முடியாது என்று அப்படி அவன் சொன்னான். அப்படி அவள் சொன்னதின் அர்த்தம் என்னவென்றால், நான் நீங்க சொல்லுகிற மாதிரி ஒரு வாக்குத்தத்தமான பிள்ளையை பெற என்னால முடியாது. அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய ஹோப் அவள் இழந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஏறக்குறைய 13 வருடங்கள் கழித்து ரொம்ப சோர்ந்து போய்விட்டார், இனி நடக்காது என்று 13 வருடங்கள் கழித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டால் இப்போ அவ என்ன பண்ணுகிறாள் என்றால் விசுவாசிக்கிறார். இப்ப 13 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய சரீரம் செத்து போச்சு, அவங்களால சாராளால முடியாது என்று விட்டு விட்டார்கள், எனக்கு முடியாது என்று சொன்ன அதே சாராள் இன்னொரு வேலைக்காரியை கொடுத்து பிள்ளையை பெற்றுவிட்டால். ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பின்பு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற போது ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. இனி எனக்கு பிள்ளை பெறாது என்ற காரியத்தை இப்பொழுது நான் பெறுவேன் என்ற இருதயத்திலே அவன் நம்பினாள் என்றால் என்ன நடந்தது என்று கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்து போன அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன் அவளுக்குள்ளே வந்து அவளை பிள்ளை பெற்றவளாய், அவளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறது என்றால் அவள் பிள்ளை பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to Jesus. ஆண்டவர் நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது நமக்கு பயம், நமக்கு திகில், இது என்னவாய் நடக்குமோ என்று சொல்லி அநேக வேளைகளிலே அநேக சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். பிரியமானவர்களே, ஒன்றை பார்த்து நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தேவன் வாக்கு பண்ணின தேவன், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வாக்கு உள்ளவர், அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுவார், நான் சொல்லுவார்,
ஆனால் நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன், நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் அவர் வல்லவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, அவர் உண்மை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் யார்? அந்த வாக்கு தத்தத்தை அவரால் செய்ய முடியுமா என்று நீங்கள் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லவர். அதை நிறைவேற்றி முடிக்க அவரால் முடியும். அவர் அதை வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க தைரியமா இருங்க. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், மாறாதே இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் யார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, அதுக்குதான் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நிருபம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் பாருங்க. சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, 14 நாட்கள் அவர்கள் ஒரு இருள்ல இருக்கிறாங்க, ஒரு பெரிய காரிருள்ல இருக்கிறாங்க. எங்க போகிறோம், எங்க இருக்கிறோம் என்ற சூழ்நிலை அவங்களுக்கு இல்ல. 14 நாட்கள் பகலிலே வெளிச்சம் கொடுக்கும் சூரியன் இல்ல, 14 நாட்கள் இரவில் வெளிச்சம் கொடுக்கும் சந்திரன் இல்ல, 14 நாட்கள் தண்ணீர் இல்லை, கடலிலே அவர்கள் அலசலடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி தப்பி பிழைப்போம் என்ற நிலை, நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இனி பிழைக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் அவங்க வந்துட்டாங்க. ஆனா என்ன நடந்தது என்றால், அந்த வேளையில் தான் பவுல் எழும்பி நின்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நிருபம் 27-25 வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை. எனக்கு இங்க பாருங்க, ஆனபடியால் அவன் சொல்லுகிறான், திட்டமானதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் பவுலிடத்துல ஒரு காரியத்தை சொன்னதினாலே அவர் சொன்ன பிரகாரமே எனக்கு நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நடுங்காதீங்க, திகிலடையாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க, அவங்களுக்கு நோவே, எந்த வழியும் இல்லை, அவங்களுக்கு எந்த வழியும் தெரியல, எந்த வெளிச்சமும் தெரியல. நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. 14 நாட்களாய் எந்த வழியும் தெரியல, எல்லா பக்கட்டும் அந்தகார சூழ்நிலை, அவர்களுக்கு இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்ந்து போன சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கையில நம்புகிற நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் 6 மாதங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஜூலை மாதத்துல நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் வல்லமை உள்ளவர், நான் வல்லவர், நான் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்ற நான் சொன்னேன், அதை செய்வேன். தைரியமாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, நீங்கள் தைரியமாய் இருங்கப்பா, திட்டமானதாய் இருங்கப்பா. உங்க மனதை விட்டு விடாதீர்கள். உங்க விசுவாச அறிக்கையை விட்டு விடாதீர்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால், கர்த்தர் சொன்னார், அதை நிச்சயமாக கர்த்தர் சொன்னார் என்றால் அதை நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். கர்த்தருடைய தாசனாகிய சாலமோன் சொல்லும்போது ஆண்டவரை அவன் ஸ்தோத்திரிக்கிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி. பாருங்க, உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இன்னைக்கு இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் என்று சொல்லுகிறார். அப்ப மகன் தாவீதுடைய மகன் சாலமோன் சொல்லுகிறார், அப்பாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, அதை சுதந்திரிக்கவும் பண்ணீங்க. நீங்க என்னத்தை எல்லாம்
நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறீங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இங்க பாருங்க, இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகவில்லை, எல்லாமே நிறைவேற்று. பிந்தின சந்ததிகள் சொல்லுகிறது. என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் நிறைவேறாமல் பண்ணல, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். தேவனுடைய மகிமை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடிக்கடி நான் நன்றி சொல்வது என்னன்னா, ஆண்டவர் சொல்வது எல்லாம் செய்கிறார் என்பது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை கூட தவறவில்லை என்று நினைக்கும் போதுதான் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இதை யார் பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிந்தின காலத்தில் வந்ததான சந்ததிகள் சொல்லுகிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று. அப்ப இஸ்ரவேல் குடும்பத்திற்கு என்னவெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருந்தாரோ அந்த நல் வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்படி என்றால் நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை மறவாமல் வைத்துக் கொள்ளுங்கள். ஆணித்தரமாக சொல்லுகிறேன், ஒன்றை மறவாமல் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவு என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ வார்த்தையை வாசிக்கும் போது நீ யாராக இருந்தாய் என்றால், நீ புழுவாய் இருந்தார், நீ எல்லாராலும் அலட்சியமாய் எண்ணப்பட்ட புழுவாய் இருந்தால், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் என்றால் கண்மலையை நொறுக்கிற பெரிய பாத்திரமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவாய் என்று ஆண்டவர் சொல்லும் போது, யாருடைய வாழ்க்கையை இப்படி செய்கிறார் என்று கேட்டால், வாக்குத்தத்தம் பெறும் பொழுது மிகவும் அற்பமாய் இருந்த அந்த புழு, அது நம்ப முடியாது, அது ஒரு புழு. அந்த புழு கிட்ட போய் பார்த்து இந்த மலையை நீ நொறுக்கிடுவ என்று சொல்லும் போது எந்த புழுவாலும் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நிறைவேற்ற முடியாத ஒரு கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களையே பார்த்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து மலையை நொறுக்கிடுவாய் என்று சொன்னார். அன்றைக்கு யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது, உன்னை எல்லாரும் வணங்குவார்கள் என்று சொன்னார். யாரும் நம்ப முடியாது. தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள் நம்பக்கூடியவர்களாக இருக்கவே முடியாது. மனிதனால் நினைக்க, யோசிக்க முடியாத, விசுவாசிக்க முடியாத இந்த வார்த்தைகள் தான் பின் சந்ததிகள் நம்ம சிந்திக்கும் அளவில், தேவன் நம்ம சிந்திக்க முடியாத ஒரு பெரிய அளவில் தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். புழுவை பார்த்து சொல்லுகிறார், புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தலையை நொறுக்குவாய் என்று, நீ தூற்றுவாய் என்று. அப்ப அந்த புழு என்ன சொல்லுன்னா, நான் ஒரு காக்கா கூட நான் பயப்படுறேன், சாதாரண சிட்டுக்குருவிக்கு கூட நான் பயப்படுறேன். அதை என்னை பார்த்தா கொத்திக்கிட்டு போய்விடும், அதை என்னை பார்த்தா தூக்கிக்கிட்டு போய்விடும். நான் எங்கே மலை மேலே ஏறுறது, மலையை நொறுக்கிறது. ஆனால் விசுவாசிங்க பிரியமானவர்களே, இந்த மலையை நொறுக்குவாய் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், நான் தாழ்மையா சொல்லுவேன் பிரியமானவர்களே. நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை வாக்குறுதி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது மிகவும் கடினமான காரியம் தான். அதனாலதான் நான் சொன்னேன் அதை நிறைவேற்றி முடிப்பேன். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் என்றால், நான் உன்னை கைவிட மாட்டேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாமே அநேக வேலைகளை கைவிடப்பட்டது போல நினைக்கலாம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். இல்லவே இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் எதுவரைக்கும் கைவிட மாட்டார் என்றால், அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு காலமும் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. சீதா அவர்கள் வந்து நமக்காக சொல்லிப்பார்கள். ஆண்டவருடைய நாமமே
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலையும் அப்பா கேட்ட வார்த்தையின்படி எங்களை வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாராளுடைய சரீரம் செத்ததா இருந்தாலும் தேவன் செய்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்கள் செய்திருக்கிறீங்க. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்றும் மறக்காமல் கைவிடாமல் ஒவ்வொருவரையும் நீங்கள் முடிவு பரியந்தம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுங்க. எங்களுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எப்பொழுதும் அதற்காக திறப்பில் நின்று நாங்கள் செபிக்க வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தேவன் தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷயங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவன் எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். நான் சொன்னதை செய்யும் பொழுது நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.